உங்களை டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிடம் சேனலுக்கு மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். கணபதி என்றிட வல்வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கை தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் திருமூலர். சக்தி வாய்ந்த அந்த பாடலை தினசரி பாடி உங்களுடைய சோகத்தை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்கம் குறிப்பும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 20/4/2019. இன்றைய கிழமை சனிக்கிழமை. இன்றைய திதி பிரதமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி. இன்று நாம் வணங்க வேண்டிய அந்த மகரிஷி யார் என்று பார்க்கும் பொழுது ஜமத்கனி மகரிஷி. ஓம் ஸ்ரீ ஜமத்கனி மகரிஷியே போற்றி போற்றி என்று 9 தடவை அனைத்து ராசிகளை சார்ந்தவர்கள் சொல்லி வர நல்லதொரு பயனை எட்டுவார்கள். இன்று சந்திராஷ்டம் அடைகின்ற ராசி மீன ராசி ஆகும். இன்று சனிக்கிழமை என்பதால் ராகுவுடைய பலமும் சனியுடைய பலமும் இணைந்து இயங்குகின்ற நாள். யாரெல்லாம் சனிக்கிழமை பிறந்தார்களோ, யாரெல்லாம் 8, 17, 26 பிறந்தார்களோ, யாரெல்லாம் 4, 13, 22, 31 பிறந்தார்கள், யாரெல்லாம் பூசம், அனுஷம், உத்தரட்டாதி என்ற நட்சத்திரத்தில் பிறந்தார்களோ, யாரெல்லாம் திருவாதிரை, சுவாதி, சதயம் என்ற நட்சத்திரத்திலே பிறந்தார்களோ, யாரெல்லாம் மேற்கை தலைவாசலாய் வைத்து கொண்டு வாஸ்து ரீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் மகர ராசியோ அல்லது கும்ப ராசியோ, யாரெல்லாம் இன்றைய தினத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். இன்றைய மாலை பொழுதிலே பெருமாள் கோயில்களிலே ஆஞ்சநேய வழிபாடு நீதீபம் ஏற்றி செய்து வர உத்தமமான பலன்கள் அனைவருக்கும் கிடைக்கும். இன்று ஓம் ஸ்ரீ ஜமத்கனி மகரிஷியே போற்றி போற்றி என்று 12 ராசியை சார்ந்தவர்கள் சொல்லி வர ஏராளமான நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. இப்பொழுது 12 ராசிகளை நாம் வரிசையாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கி 9 பாதங்கள் யார் யார்? அஸ்வினி 1, 2, 3, 4, பரணி 1, 2, 3, 4, கிருத்திகை 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய மேஷ ராசிக்காரர்களே, தைரியத்துக்கு பேர் போனவர்களே, துணிச்சலுக்கு பேர் போனவர்களே, எப்பொழுதும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற ஆசை உடையவர்களே, வீரியம் உடையவர்கள். இன்றைய நாளிலே உங்களுடைய எடுத்த காரியங்கள் அடுத்த வெற்றியை கொண்டு வரும். இளைய சகோதரத்தின் மூலமாக செய்கின்ற முயற்சிகளின் மூலமாக, செய்கின்ற காரியங்களின் மூலமாக வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு ஆகாசன சக்தி உள்ள நாள் இது. இன்று கணபதி முருகன் வழிபாடு மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். ஒன்று வேல்மாறல் என்ற மகா மந்திரத்தையோ அல்லது கந்த சஷ்டி கவசத்தையோ அல்லது ஸ்ரீம் சரவண பவ என்ற மந்திரத்தை இன்றைய நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதோடு மட்டுமல்லாமல் வெற்றியோடு கொண்டாட வேண்டும். ரிஷப ராசியை சார்ந்தவர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4, மிருகசீரிடம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடக்கிய சாந்த தன்மைக்கும் காந்த தன்மைக்கும் சமாதானத்திற்கும் நிதானத்திற்கும் சிவனின் வாகனத்தை சின்னமாக பெற்ற ரிஷபராசிக்காரர்களே, இன்று தனமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், வார்த்தைகளிலே கவனம் இருக்க வேண்டும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். வார்த்தைகள் தான் இருக்கிறது சொர்க்கமும் நரகமும் என்பதை உணர்ந்து நீங்கள் பேச வேண்டும். இன்றைய தினத்திலே பேச்சிலே கவனமாக இருக்க வேண்டும். கடன் கொடுப்பதோ வாங்குவதோ என்ற ஒரு நிகழ்ச்சி இருந்தால் அதிலும் கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே கவனமாக இன்று நகர்த்தக்கூடிய இந்த நாள் மீனாட்சி அம்மனுடைய துணை இருந்தால் போதுமானது.
மற்றற்ற மகிழ்ச்சி உங்களை வந்து சேரும். மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை 1, 2, 3, 4, புனர்பூசம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடக்கிய மிதுன ராசிக்காரர்களை பேச்சு சாமர்த்தியத்தில் உங்களை அடிக்க ஆள் கிடையாது. கச்சிதமாக பேசி இடம் பொருள் ஏவல் என்று கூறுவார்களே, அதுபோல நடந்து மற்றவர்களுடைய மனதை கவரக்கூடிய, கொள்ளை அடிக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை நலம் அல்லது சகபாகஸ்தர்கள், கூட்டாளிகள், தொழிலாளிகள், கூடவே வேலை செய்பவர்கள் இவர்களில் கருத்தில் கொண்டு எந்தவித உரசல்களும் வராத, ஈகோவுக்கு இடம் தராத வகையிலே நீங்கள் பேசி இந்த நாளை கடத்தும் பொழுது நன்மை அதிகமாக இருக்கும். உண்மை என்னவென்று உங்களுக்கே புரியும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பெருமாளுடைய வழிபாடு, அந்த திருமால் வழிபாடு. இது உங்களுக்கு திகட்டாத வெற்றியும் மகிழ்ச்சியும் தரும். கடகராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது புனர்பூசம் 4, பூசம் 1, 2, 3, 4, ஆயில்யம் 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடக்கிய ஞாபக சக்திக்கு பேர் போன ஆயக்கலை 64 என்று சொல்லுகிறாரே, அந்த கலைக்கு சொந்தமான விஐபி வட்டாரத்தினுடைய நெருக்கத்தை பெற்ற காவல்துறையிலே, அரசியல் துறையிலே, கலைத்துறையிலே அதிக பங்கை பெறுகின்ற கடக ராசிக்காரர்களே, ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்கள், கலைத்துறையிலே இருப்பவர்கள், அரசியல் துறையிலே இருப்பவர்கள், இன்று விரயங்கள் இருப்பதால் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். இருந்த போதிலும் கூட நாளின் முடிவிலே உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலனையோ அல்லது நன்மையோ பெறுவது உறுதி. ஆதி பராசக்தியை வணங்கி மன தைரியத்தை, வீரியத்தை நீங்கள் உற்பத்தி செய்து கொள்ளலாம். சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும். மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4, உத்திரம் 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடக்கிய சிம்ம ராசிக்காரர்களே, தைரியத்திற்கு பேர் போனவர்கள், அரசாங்கத்திற்கு பேர் போனவர்கள், அரசியல் வசியம் உள்ளவர்கள், தலைமை பதவியை விரும்புபவர்கள், அரசாங்கத்தையே அலங்கரிக்க நினைக்கின்றவர்கள். இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு மூத்த சகோதரத்தின் மூலம் தகுந்த லாபம் இருக்கும். செய்கின்ற காரியங்களிலே லாபம் வரும், சாபம் வராது. இன்றைய அளவிலே வெற்றி உங்களுக்கு பக்கத்திலே வந்து மகிழ்ச்சியை கொடுத்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி விட்டு செல்லும். நீங்கள் சிவபதிகத்தை தொடர்ந்து சொல்லி வர பட்டினத்து செட்டி என்று சொல்லப்படுகின்ற சித்தரை ஓம் ஸ்ரீ பட்டினத்து செட்டியே போற்றி போற்றி என்று சொல்லலாம், அல்லது கடுவலி சித்தர் ஓம் ஸ்ரீ கடுவலி சித்தரே போற்றி போற்றி என்று வணங்கி உற்சாகத்தை பெற்று இந்த நாளை மகிழ்ச்சியாக நீங்கள் கடத்தி விடலாம். கன்னியா ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2 என்று சொல்லப்பட்ட நுண்ணறிவு உள்ள, கணக்கில் புலியான, மற்றவர்களுக்கு சாதாரணமாக காட்சி கொடுத்து அவர்களை வழிநடத்துகின்ற கன்னியா ராசிக்காரர்கள் இன்றைய தினத்திலே தொழிலிலே வேலை பளு அதிகமாக இருக்கும், வேதனை இருக்கும், உழைப்பு அதிகமாக இருக்கும், தளர்ச்சி இருக்கும், சோர்வு இருக்கும். நாளின் இறுதி பகுதியிலே உறுதியாக வெற்றி பெற்று இந்த நாளின் நல்ல தன்மையை பெற்று, நம்பகத்தன்மையை பெற்று சந்தோஷமாக நீங்கள் இந்த நாளின் முடிவை சந்திக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கருடாழ்வாரை வணங்கி உற்சாகத்தை பெற வேண்டும். மன இறுக்கம் இப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் பெருமாளை வழிபட வேண்டும். அந்த இடைக்காட்டு சித்தரை நோக்கி நீங்கள் தியானம் செய்து உங்களுடைய சக்திகளை பெருக்கிக் கொள்ளலாம். துலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது சித்திரை 3, 4,
சுவாதி 1, 2, 3, 4, விசாகம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடக்கிய எடை போட்டு நடை போடுகின்ற கலைத்துறையிலே அதிக பங்களிக்கின்ற நீதியை மையமாக வைத்து வாழக்கூடிய துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய தினத்திலே உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் கருத்து வேறுபாடு பிணக்கு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு ஏதாவது குறைபாடு இருந்தால் நிறைபாடாக செய்து கொள்ள வேண்டும். மேல் நாட்டிலே இருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, கஞ்சமலை சித்தரை வணங்க வேண்டும் அல்லது சென்னிமலை சித்தரை வணங்க வேண்டும். ஓம் ஸ்ரீ கஞ்சமலை சித்தரையை போற்றி போற்றி, ஓம் ஸ்ரீ சென்னிமலை சித்தரையை போற்றி போற்றி என்று ஒரு 5 நிமிடம் அல்லது 30 நிமிடம் தியானம் செய்து வர உள்ளம் பலம் அடையும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும். விசாகம் 4, அனுஷம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடக்கிய பிறர் அறியாத மர்மம், பிறர் அறியாத கர்மம் இரண்டையும் தெளிவாக புரிந்து தியாகிகளாக வாழ்க்கை நடத்துகின்ற விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய தினத்திலே போகும் பயணம் அதில் நீங்கள் கவனத்தை செலுத்தும். இன்று எந்த வகை பயணமாக இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை, அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இந்த நாளை ஓட்டுகின்ற தன்மையை பெற்றுவிட்டால் இன்று மாற்று சமூகத்தினர் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத அந்த உதவிகள் கிடைத்து மேன்மையான நிலைமையை நீங்கள் எட்டுவீர்கள். இருந்த போதிலும் கூட முருக பெருமானை நீங்கள் எப்பொழுதும் தொடர் நிலையிலே ஒன்று பாம்பன் சாமிகளை மானசீக குருவாக ஏற்றுக்கொள்ளலாம். அருணகிரிநாதரை மானசீக குருவாக ஏற்று நீங்கள் வழிபடும்போது எந்த வகையான துன்பங்களும் உங்களை விட்டு அப்படியே சென்றுவிடும். அதுதான் இன்றைய தேதியினுடைய, இன்றைய நாளினுடைய தீர்ப்பாகும். தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். மூலம் 1, 2, 3, 4, பூராடம் 1, 2, 3, 4, உத்திராடம் 1 என்று சொல்லப்பட்ட பக்தியை விட சிறந்த சக்தி இல்லை. அன்பே சிவம், சிவமே அன்பு. அப்படிப்பட்ட அந்த சிவ தொடர்பு இன்றைய நாளிலே உங்களுக்கு நிதானத்தை கொடுத்து உங்கள் மனைவியின் மூலம் சமாதானத்தை வரவைக்கும். சக பாகத்தர்களோடு கருத்து மோதுதல் உண்டு. அதனால் இன்று மகான்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று சித்தர்களுடைய தொடர்புகளிலே இருந்து கொண்டு நீங்கள் இந்த நாளை ஒட்டும் பொழுது இவ்விதமான அபாயகரமான அந்த நிலைகளில் எல்லாம் உங்களை விட்டு அகன்று. மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடக்கிய மகர ராசிக்காரர்களே, அனைத்து ராசிகளுக்கும் நீங்கள் தான் சிகர். தகரத்தை கூட தங்கமாக மாற்றுகின்ற ரசவாத வித்தை உங்களுக்கு மட்டுமே. இன்றைய தினத்திலே விரோதிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வந்த சண்டை வீண் சண்டையாக இருந்தாலும் விலகிச் செல்ல வேண்டும். ஏனென்றால் விரோதமாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும் அல்லது ஆரோக்கியமாக இருக்கட்டும், இன்றைய அளவிலே உங்கள் உடலின் மீது, ஆரோக்கியத்தின் மீது விரோதிகள் மீது ஒரு கண் வைத்து சக்கரத்து ஆழ்வாரை வணங்கி வர, நரசிம்மமூர்த்தியை தொடர் நிலையிலே வணங்கி வர விரோதங்கள் குறைந்து அமைதி நிலவி மகிழ்ச்சி. கும்பராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4, புரட்டாதி 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடக்கிய கும்பராசிக்காரர்கள் எப்படி நீரிலே மூழ்கி இருக்கின்ற தாமரையுடைய தண்டு வெளியே தெரிவதில்லையோ அதுபோல திறமைகள் பல உங்களிடம் இருந்து வெளிக்காட்ட விரும்பாதவர்கள், ஆனால் அதற்கு உரிய நேரம் வந்துவிட்டால் காட்டி உயரச் செல்லுகின்ற கும்பராசிக்காரர்களே, இன்றைய அளவிலே குழந்தைகளோடு நீங்கள் இணக்கமாக செல்ல வேண்டும். குலதெய்வ வழிபாடில் குறை இருந்தால் நிறையாக்கி கொள்ள வேண்டும். மேலும் உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் என்ற ஒரு அளவு இன்றைய அளவிலே உங்களுக்கு வழிகாட்ட இருப்பதால் அதை குலதெய்வத்தின் மூலமாக, இஷ்ட தெய்வத்தின் மூலமாக வணங்கி
குழப்பமின்றி, கலக்கமின்றி, மயக்கமின்றி இந்த நாளை நீங்கள் நகர்த்த வேண்டும். மீன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 மாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது பூரட்டாதி 4, உத்தரட்டாதி 1, 2, 3, 4, ரேவதி 1, 2, 3, 4 என்று சொல்லப்பட்ட படிப்பிலே அறிவிலே மிக சிறந்து விளங்குகின்ற கடைசி ராசியாக இருந்தால் கடைசியாக நாங்கள் இருக்க விரும்புவது இல்லை என்று துடிக்கின்ற மீனை போன்று நீந்துகின்ற, எப்பொழுதும் உழைக்கின்ற, எப்பொழுதும் சுறுசுறுப்பாய் இருக்கின்ற மீன ராசிக்காரர்களே, இன்றைய தினத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சந்திராஷ்டம தினம். இந்த தினத்திலே அசைவத்தை உட்கொள்ளக்கூடாது, ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடக்கூடாது, பெரிய பத்திரங்கள் கையெழுத்திடக்கூடாது. இன்றைய நாளிலே ஷூரிட்டி கேரண்டி கொடுக்கக்கூடாது, கடனை வாங்கக்கூடாது, கடனை கொடுக்கக்கூடாது. இன்று மௌனியாக இருக்க வேண்டும், பிற விஷயங்களிலே தலையிடக்கூடாது, சாந்தமாக இருக்கும். பயணங்கள் இருந்தால் அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், இஷ்ட தெய்வத்தினுடைய அருளாசியை பெற வேண்டும். பெற்று இன்று மன அமைதியாக இருக்க, குழப்பங்கள் இன்றி இருக்க, கவலைகள் இன்றி இருக்க, இறை சிந்தனையோடு மகான்களுடைய தொடர்பு நிலை, சித்தர்களுடைய தொடர்பு நிலையிலே கவனம் செலுத்த வேண்டும். இதுவரையிலே பொது பலனை கண்டுகளித்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக ரீதியான எந்த கேள்விக்கும் பதில் உங்கள் சொந்த ஜாதகத்தில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முழு வழிகாட்டுதலை பெற ஒரே ஒரு முறை சென்னை அண்ணா நகரிலே இருக்கின்ற என்னை அலைபேசிகள் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து சந்தித்து சிந்தித்து நல்லபடியாக நீங்கள் வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.